இந்த பெயின் வரவும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், அதெல்லாம் விடிஞ்சு. ஓகேவா? இப்ப நமக்கு தேவை தூக்கம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இன்னும் போக போக பெயின் கிட்ட கிட்ட வரும். அப்ப நமக்கு எனர்ஜி வேணும். நம்ம இப்பவே அந்த இது சீமான்லாம் காட்டுற மாதிரி சீன் போட்டு அப்படிலாம் அழுதோம்னா கடைசியில புள்ளைய முக்கி நம்ம தான் வைக்கணும். அப்ப எனர்ஜி இருக்காது. ஏன்னா முன்னாடி எனக்கு மொத்தம் 18 குழந்தைமானாங்க. அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா 18 குழந்தைங்க, என்ன சொல்றீங்க டாக்டர், நீங்க சி செக்ஷனுக்கு தேடிய குறிங்க டாக்டர் அப்படிம்பாங்க. டாக்டர் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகி 2 பேருமா முடிவு பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க, நான் வர்றேன்ட்டு அவங்க எந்திரிச்சு ரூமை விட்டு போயிடுவாங்க. நம்ம இந்தியா as a country பார்த்தோம்னா யூஎஸை விட we are not that developed nation. பட் வேற தமிழ்நாடு எஸ்பெஷலி எடுத்தோம்னா இட் இஸ் மோர் டெவலப்ட் கம்பேர்ட் டு யூஎஸ். ஏன்னா வயிறு திரும்பல, வயிறு இறங்கலங்கிறதே தேர்ட் ட்ரிமஸ்டர்ல பெரிய கவலையா இருக்கும். பட் ஐ கிளியர்லி ஹேட் அதை கேட்ட வேகத்துக்கு நான் உடனே நினைச்சது என்னன்னா, இப்ப வயிற்றுல பாப்பா இருக்கு, நம்ம எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, கடவுள் இருக்காரு, பாத்துக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் விளாக். எல்லாரும் கார்த்திகைக்கு என்ன வேகமா விளக்குறது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் இன்னைக்கு அந்த மண் விளக்கு அதெல்லாம் ஏற்கனவே ஊற வச்சு வெயில்ல வைப்போம் இல்லையா, ரொம்ப மழையா இருக்குன்ட்டு 2-3 அகல் விளக்கே பித்தளையில வச்சிருக்கேன். ஸோ அதையும் 2 குத்து விளக்கே வச்சு சமாளிச்சிருவேன். சரி, இன்னைக்கு டாபிக்கு வருவோம். இன்னைக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேபி சி செக்ஷன், செகண்ட் பேபி நார்மல். அது இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வேற போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோ. சார் பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்படிக்கா ஃபர்ஸ்ட் பேபி சி செக்ஷனா செகண்ட் பேபி சி செக்ஷன் இல்லையானோ அதுலேயே வேற கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு செகண்ட் பேபி எப்படி டெலிவரி ஆச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக பிளான் தான். பட் இட் ஹேப்பன்ஸ் டுடே. சரி, பார்க்கலாமா? எனக்கு பாப்பா பிறந்தது டெலிவரி டியூ டேட் மார்ச் 22 சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் மார்ச் 10 பெயின் வந்துருச்சு. ஓகேவா? மார்ச் 11 மார்னிங் பாப்பா பிறந்தா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னன்னா, நார்மல் டெலிவரி சீக்ரெட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட் மாம் அப்படின்னு போட்டிருப்பேன். நீங்கள் எக்ஸ்பர்ட் மாமா தமிழன் தானே கேட்குறீங்க. சிவகார்த்திகேயன் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, என்னன்னா, ஹேண்ட்ஸம் ஹாலினி, சூப்பர் கூலினி அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. என்ன சார் நீங்களே உங்களுக்கு அப்படி எழுதிருக்கீங்கன்னா, ஆமா, ஹீரோயினை நம்ம மானிட்டேன்னு சொல்லும்போது நமக்கு நாம எழுதிக்க வேண்டியதானே அப்படின்னு. அந்த மாதிரிதான் நம்மள எக்ஸ்போர்ட் மாம்லாம் யாரும் சொல்லுவா, நம்மளே சொல்லிக்க வேண்டியதா எக்ஸ்போர்ட் மாம். அதனால எக்ஸ்போர்ட் மாம்ஸ் நார்மல் டெலிவரி டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது டெலிவரி பெயினுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன், எப்படி ஈஸியாக டெலிவரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, இப்போ ரியல் ரா மேட்டருக்கு வருவோம். எப்படி பாப்பா நார்மல் டெலிவரி பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் ஒரு 7:15 7:30க்கு அட்மிட் ஆயிருப்பேன். ஓகேவா? பாப்பா ஒரு 9:43க்கு பிறந்தா. ஓகே, 9:43. ஆமாம், 9:43 AM. ஓகே, ஃபேர்வியூ ஹாஸ்பிட்டல், எடேனா, மினசோட்டா, யூஎஸ்ல தான் பாப்பா பிறந்தது. நீங்க யூஎஸ்ல குழந்தை பிறந்திருக்கு, ஆப்வியஸ்லி அங்க நார்மல் டெலிவரி ஈஸி, இந்தியால கஷ்டம் அப்படியெல்லாம் கிடையாது. சரியா? ஏன்னா இது சொன்ன வேகத்துக்கு அந்த பிள்ளை யூஎஸ்ல எல்லாம் புள்ள பெற்றிருக்கு அப்படின்னு 4 பேர் சொல்லுவீங்க. சரியா? அப்படியெல்லாம் இல்லை. யூஎஸ்லயும் சி செக்ஷன் நடக்கிற வாய்ப்புகளும் அதிகம். ஓகேவா? எனக்கு பர்சனலி என்ன நடந்ததுன்னு நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஓகே, பாப்பாவுக்கு டெலிவரிக்கு இடையில மை மாம் காட் பிரெயின் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, டென்ஷனாலாம் இருக்கக்கூடாது. என்ன டென்ஷன் இருந்தாலும் அதை எல்லாமே ஒரு 9 மாசத்துக்கு தள்ளி போட்டுக்கணும். பாப்பா வயசுல வயிற்றுல 4.5 மாசம் when my mom got brain stroke. ஓகே, அப்ப நான் என்ன மனநிலையில இருந்திருப்பேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பட் ஐ கிளியர்லி ஹேட் அதை கேட்ட வேகத்துக்கு நான் உடனே நினைச்சது என்னன்னா, இப்ப வயிற்றுல பாப்பா இருக்கு, நம்ம எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, கடவுள் இருக்காரு, பாத்துக்கலாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும், அம்மா வில் கம்பேக் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நான் போனேன். ஓகே, ஸோ அது அப்படி இருந்தப்ப கூட ஐ ட்ரைட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் இட் ஒர்க்ட் அவுட் வெரி வெல். அதாவது கடவுள் நேர்ல வர மாட்டாரு, ஒவ்வொருத்தரும் சொல்றது கடவுள் சொல்றதா நம்ம எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் என்னோட டெலிவரி டைம்ல எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும். யாரு ஏதாவது ஒரு பாசிட்டிவா சொன்னாலும் உடனே ஐ இம்ப்ளிமெண்டட் இட். எனக்கு பேசிக்கலாவே பெரிய பேபிஸ் தான் 2 பேருமே. என்னோட பெரிய பையனும் சரி, ஆதியும் சரி. அனு 3.96 kgs, பாப்பா டெலிவரி இப்போ 3.75 kg. ஓகேவா?
ஸோ 2 பேருமே ஓரளவு பெரிய குழந்தைங்க தான். பட் ஸ்டில் அப்படி இருந்ததுனால எனக்கு வந்து 7 மாசத்துக்கு அப்புறம் இந்த பிளட்டு அனிமிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு பிளட் ஏத்துவாங்க தெரியுமா. எனக்கு வந்து அது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் இந்தியாவில தான் அனுப்புறேன். ஸோ அப்பயும் எனக்கு அது பண்ணியிருக்காங்க. பாப்பாவுக்குமே வந்து எனக்கு அது நடந்துச்சு. சொல்ல போனா என்னோட ஹாஸ்பிட்டல் பில்லை விட பிளட் ஏத்துறதுக்கு தான் வந்து யூஎஸ்ல வந்து எனக்கு பில் ஆச்சு. இப்ப இங்க வந்து எனக்கு ஓவராலா ஒரு 50,000 ஆச்சு. ஓகேவா, டெலிவரி சார்ஜஸ் நான் சொல்றது 2018ல. ஓகே, ஃபார் அனு, பெரிய பையனுக்கு. வேற பாப்பாவுக்கு எப்படின்னா அங்க வந்து $2,500 தான் டெலிவரி பில். ஓகே, ஆனா ஒவ்வொரு தடவை பிளட் இன்சர்ஷனுக்கும் இன்சூரன்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா $500 நான் பே பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி பார்த்தோம்னா யூஎஸை விட வி ஆர் நாட் தட் டெவலப்டு நேஷன். பட் வேற தமிழ்நாடு எஸ்பெஷலி எடுத்தோம்னா இட் இஸ் மோர் டெவலப்ட் கம்பேர்ட் டு யூஎஸ். ஓகேவா, எஸ்பெஷலி இன் மெடிக்கல் ஃபீல்டு. ஓகேவா, எனக்கு வந்து காரைக்கால்ல கோடிச்சேரியில இந்த ப்ரிலிமினரி சென்டர்னு இருக்கும். ஓகேவா, அங்கதான் போய் ரத்தம் ஏத்துனாங்க ஓசியில. ஓகே, ஃப்ரீயா ஏத்துவாங்க. ஸோ வீட்டுக்கு வாரம் நர்ஸ் வந்து என்ன செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா நான் வளகாப்பு முடிஞ்சு நான் ஐ கேம் டு காரைக்கால். ஸோ எனக்கு அதெல்லாம் இருந்தது. வேற யூஎஸ்ல எப்படின்னா அந்த ரத்தம் ஏத்துறோம்ல, அதுக்கு $500 பணம் கட்டணும். இந்தியா ரிச் நேஷனா இல்லையா. ஓகேவா, வி ஆர் மென் ரிசோர்ஸ் வைஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு நேஷன். வயசானவங்க எல்லாம் இப்ப யூஎஸ் போறாங்கன்னா போகும்போதே மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. இன்சூரன்ஸ் இருக்கணும். அங்க அந்த 6 மாசத்துக்கு அப்பா அம்மா வச்சுக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப கவலையோட தான் இருப்பாங்க. வேற இங்க அப்படி இல்ல. ஊன்னா நம்ம டக்குன்னு போயிடலாம். ஏன் அங்க போக முடியாதுன்னா போலாம், இஆர் போகணும். ஆனா எஸ்பெஷலி அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கன்னா கிடையாது. வேற இங்க டாக்டர்ஸ் ஆர் அவைலபிள். நமக்கு இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ரிசோர்சஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா, ரீசெண்டா ஒரு டாக்டர் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த பையன் அவங்க டிடெக்ட் பண்ணி கரெக்டா கேன்சர் அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து பேஷண்டோட பையன் வந்து குத்துனதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இதெல்லாம் வந்து பார்பேரியன் ஸ்டைல். நம்ம எந்த நாட்டுல இருக்கோன்னே தெரியல. ஏன்னா இப்ப யூஎஸ்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை ஸ்கூல்ல இருப்பாங்க, அடலசன்ட்ல இருக்கிற பசங்க தான் கன் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அங்கதான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தா என்ன நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் எங்க போகுதுன்னே தெரியல. நான் வந்து டைவர்ட் பண்ண விரும்பல. பட் ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் திஸ். என்னன்னா எப்படியா இருந்தாலும் அந்த பையன் பண்ணது தப்பு, அப்படி பண்ணிருக்க கூடாது. ஓகேவா, டாக்டருங்கிறவங்க கடவுளுக்கு சமம். நம்மளை வந்து திரும்பவும் உயிரை மீட்டு எடுத்துட்டு வரவங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா ஏன் டாக்டர் எனக்கு டெலிவரிக்கு என்னவா பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு பதிலே வந்து என் டாக்டர் தான். அவங்க இருந்ததுனாலதான் வந்து என்னால நார்மல் டெலிவரி பண்ண முடிஞ்சது. அனு எங்க வீட்டுல இருந்ததுனால தான், என் பையன் இருந்ததுனால அவனுக்கு வந்து நான் 3 வேளையும் நான் மட்டும்தான் ஜோறு ஊட்ட முடியும். அதுவும் 1.5 மணி நேரம் அவனுக்கு சோறு தான் அவன் சாப்பிடுவான். ஓகேவா, நம்ம எல்லாம் சொல்லலாம் 10 நிமிஷத்துல எப்படி சோறு ஊட்டுறது, 20 நிமிஷத்துல எப்படி சோறு ஊட்டுறதுன்னு. ஆனா ஏன் புள்ள சாப்பிடல. ஓகேவா, அதனால நான் அதுக்குன்னே டெடிகேட்டட் டைம் வச்சுக்கணும். அவனுக்கு ஊட்டுறதுக்காகவே நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, அதுவும் ரொம்ப பியூனியா வேற இருந்தான். ஸோ அங்க வந்து யூரோப் நேஷன்ஸ்ல குழந்தைங்க எல்லாம் உயரமா இருப்பாங்க. அசால்ட்டா அவனுங்க வந்து 6.25 அடி 7.5 அடிலாம் இருப்பானுங்க. நம்ம பிள்ளைங்க 6 அடி வந்தாலே நம்ம உயரம் நினைப்போம் இல்லையா. அவங்க இயல்பாவே அந்த ஹைட் இருக்கிற மக்கள். ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது அவனும் ரொம்ப சின்ன குழந்தையா தெரியும். இந்த ப்ரெஷர்லாம் எனக்கு இருக்கு. சைட்ல எங்க அம்மா வேற அது பிரெயின் ஸ்ட்ரோக்கு. யோசிச்சு பாருங்க நான் எப்படி இருந்திருப்பேன். பட் ஸ்டில் இட் இஸ் பாசிபிள் டு கெட் டு நார்மல் டெலிவரி. மெயின் திங் யூ ஷுட் மெடிடேட். ஓகே, மெடிடேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பிரீதிங் எடுக்கிறீங்கள, மூச்சு உள்ள போகுதுங்கிறத நீங்க கான்சியஸா பார்க்கணும். இப்படி போய் இந்த டயஃப்ரம் ஃபில் ஆகுதுல்ல, அது மாதிரி மூச்சு வெளியிடுறது வந்து உள்ள இழுத்ததை விட கம்மியான ஸ்பீட்ல வெளில விடணும். அதுதான் மெடிடேஷன். ஓகே, நீங்க அதுக்கு சைட்ல ஒரு சாமி பாட்டு போட்டுக்கலாம், கந்த சஷ்டி கவசம் போட்டுக்கலாம். நான்லாம் வந்து கந்த சஷ்டி கவசத்திலே வாழ்ந்தேன். ஓகேவா, கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் ரொம்ப ரிப்பீட் மோட்ல கேட்பேன். ஏன்னா வந்து நம்ம எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். இது ஃபார் மென்டல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, யாராவது ஏதாவது சொல்றாங்க, ஏதாவது பண்றாங்க, அதையெல்லாம் காதுல வாங்கிக்க கூடாது. எகெயின் எனக்கு எப்படின்னா நான் வந்து அணுக்கு சரியா பால் கொடுக்க முடியல, பிரஸ்ட் பம்பிங், இதெல்லாம் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பட் ஸ்டில்
அதெல்லாம் இருந்ததுனால எனக்கு ஒரு பயம் வேற இருந்தது, எங்க பாப்பா கொடுக்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு செம ப்ரிப்பேர்டு இந்த தடவை. பம்பபிள்ஸ் பம்ப், ஏன்னா அது ஃபுல்லி சிலிகான், ஓகேவா, இருக்கிறதுல பெஸ்ட் பம்ப் அது. பம்பபிள்ஸ் வாங்கிட்டேன் முன்னாடி. இன்சூரன்ஸ்ல நீ கொடுக்காம போ, நான் வாங்கி வச்சுக்கிறேன் ஆத்தான்ட்டு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். அது போக அவன்ட் மேனுவல் பம்பு, நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் அந்த டெலிவரி அப்போ பாப்பா வயிற்றுல இருக்கப்பே ஃபுல்லா வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்க அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட விளாக்ல, ஓகேவா. இது போக தினம் எடுத்துக்கிற டயட்ல ஐ மேட் ஷுர் என்னன்னா வந்து என்னோட செரிமான பை இருக்கு இல்லையா, நான் சொல்றது தேர்ட் ட்ரெமஸ்டர்ல இருந்து. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 ட்ரெமஸ்டர்ல நான் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத அந்த எக்ஸ்பர்ட் நார்மல் டெலிவரி டிப்ஸ் பை எக்ஸ்பர்ட் மாமு அதை போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் ட்ரெமஸ்டர், ஓகேவா. இன்னொன்னு, நானு என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் வினோத்தனா இருந்தாங்க. ஸோ அவங்க இருந்ததுனாலதான் வந்து எல்லாமே சாத்தியமாச்சு. ஒரு பொண்ணு வந்து டெலிவரி எதை வேணா மறந்துடுவா, ஆனா அவ டெலிவரி அப்ப யார் யாரு கூட இருந்தாங்க, என்னென்ன பேச்சு பேசுறாங்க, யார் யாரெல்லாம் பலமா இருந்தாங்க, அது எப்பவுமே ஆயுசுக்கும் ஞாபகம் இருக்கும். சரியா, இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க, ஜோக்கரவே நடந்துக்கோங்க. ஓகே, பசங்க வர டைம் ஆச்சு, வந்துட்டாங்களான்னு பார்த்தேன், இன்னும் இல்லை. ஓகேவா, அதுக்குள்ளே இதை எடுத்து முடிக்கணும், எம்புட்டு ப்ரெஷரு. சரி, என்னன்னா தேர்ட் ட்ரெமஸ்டர்ல இருக்கும்போது எங்க அண்ணெல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க, ஓகேவா, பாப்பா கஷ்டப்படாத, உனக்கு வந்து சி செக்ஷன் தானு. நானும் எங்க அண்ணனுமா தான் வந்து எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். எல்லாரும் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போவாங்க, பட் ஆனா அணு இருக்கிறதுனால அணுவை பார்த்துக்கணும். ஸோ மை ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருப்பாரு, அணுவை டேக் கேர் பண்ணிட்டு நாங்க அந்த கேப்ல தான் போயிட்டு வருவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால நான் போய் டாக்டர் நார்மல் டெலிவரி என்னலாம் பண்ணும் அப்படின்னு கேட்பேன். எங்க அண்ணன் வந்து பாப்பா பண்ணால முடியாது, தேவையில்லாத ஆடி எல்லாம் ட்ரை பண்ணாத டாக்டர், நீங்க சி செக்ஷனுக்கு தேடிய குறிங்க டாக்டர் அப்படிம்பாங்க. டாக்டர் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகி 2 பேருமா முடிவு பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க நான் வர்றேன்ட்டு அவங்க எந்திரிச்சு ரூமை விட்டு போயிடுவாங்க. எல்லாருக்கும் அங்க தனித்தனி ரூம் கொடுப்பாங்க, அதுலதான் உட்காந்து வி வில் டிஸ்கஸ், ஓகேவா. நம்ம வெயிட் பண்ணணும், நமக்கு முன்னாடியே நமக்கு பிபி எல்லாம் செக் பண்ணி எல்லாம் இங்கே எழுதுற மாதிரிதான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மள ஒரு ரூம்ல உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹிஸ்டரியை ஒரு தடவை அவங்க ரிவைஸ் பண்ணிட்டு தான் டாக்டர் நம்மளை கூப்பிடுவாங்க. இப்ப இங்கேயும் எல்லாமே அப்படிதான் இருக்கு, ஓகேவா. ஸோ இப்ப நாங்க போய் அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது வி டிசைடட், அதனால எல்லாம் எங்க குடும்பமா பிளான் பண்ணி எல்லாருமா வந்து மார்ச் 23, ஏன்னா 22 வரைக்கும் தான் வந்து டியூ டேட். ஒரு நாள் தள்ளி போனாலும் 23 நம்ம பிளான் பண்ணிக்கலாம் டாக்டர்ன்ட்டாங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க சி செக்ஷன் தான் போறீங்கன்னா ஏன் டெலிவரி டேட் வரைக்கும் வெயிட் பண்றீங்க, 1 வீக்ல அந்த முன்னாடி டைம்ல நம்ம பார்க்கலாமே. நான் ரெடி கிடையாது, ஓகேவா. ஏன்னா இதே மாதிரிதான் அணுக்கு சி செக்ஷன் ஆச்சு. ஆனா அணுக்கு ஐ ஹேட் அ கிரிட்டிக்கல் திங், ஐ ஹேட் பிளாசன்டா ப்ரிவியா ஃபார் அணு. ஆனா பாப்பாவுக்கு அது கிடையாது இல்ல, நான் நார்மலா தானே இருக்கேன், என்னத்துக்கு என்னைய வந்து எடுக்க சொல்றீங்க. இன்னொன்னு எனக்கு என்னன்னா, எங்க அம்மாவோ எங்க அத்தையோ என் கூட அங்க கிடையாது, ஓகேவா. அம்மாவுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கு மல்லாக்கப்படுத்திருக்கு. எங்க அத்தைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஆல்ரெடி, அவங்க வந்து ஆல்ரெடி 70 வயசு பர்சன், அவங்க எப்படி ஃபிளைட் ஏத்தி இறக்குறது. இதெல்லாம் வந்து நமக்காக வந்து அவங்க எல்லாம் கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வி ஆல்ரெடி ஹேட் அ பிளான், என்னன்னா நம்ம தான் பார்த்தாலும் நம்மளே பாத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான். இதுக்கு இடையில நான் ரத்தம் ஏத்திட்டு இருந்தேன்ல, அப்ப எனக்கு ஒரு ஜாப்பனீஸ் லேடி வந்து ரத்தம் ஏத்துனாங்க. ஒரு வயசான அம்மா, அவங்க எப்படியும் அவங்களுக்கு ஒரு 75 வயசு 80 வயசு இருக்கும். ஏன்னா அங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எல்லாம் கிடையாது, யூ கேன் ஒர்க், யூஎஸ்லாம் எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். அப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து மொத்தம் 18 குழந்தைமானாங்க. அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன், ஏன்னா 18 குழந்தைங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ இந்த மாதிரி வந்து இந்த ரத்தம் ஏத்துறோம் இல்லையா, ஸோ இதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும், நிறைய வந்து போமோ சாப்பிடு, அப்புறம் வந்து டேட்ஸ் சாப்பிடு, அப்புறம் வந்து சிக்கன் லிவர் தோலை உரிச்சிட்டு சாப்பிடு, இல்லைன்னா அது வந்து சமயத்தில் ப்ரெக்னன்சியில் இயரிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க, ஸோ அது வேண்டாம். அதுக்கு பதிலாக நீ வந்து கோட் லிவர் சாப்பிடு, நிறைய ரெட் மீட் எடுத்துக்கோ, போன் மேரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினாக போன் மேரோவுக்கு நல்லாவே வந்து ரத்தத்துல வந்து அனிமிட்டி குறைஞ்சிரும், நல்ல பிளட் ரெட் பிளட் செல்ஸ் நிறைய வந்துடும் அப்படிலாம் அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. அது போக ஷீ இன்சிஸ்டட் தட் ராஸ்பெரி லீஃப் டீன்னு ஒரு டீ இருக்கு, ஓகேவா. ராஸ்பெரி செடி இருக்குல்ல, ராஸ்பெரி செடி கொஞ்சம் முள்ளா இருக்கும், ஓகேவா. ஒருவேளை மினசோட்டா இல்ல ஒஹாயோல எல்லாம் இருக்கவங்க நீங்க அந்த ஃபார்முக்கு எல்லாம் போயிருப்பீங்க, இவ்வளோ ராஸ்பெரி, நான் வேணா இமேஜ் ஷேர் பண்றேன். ஸோ அந்த ராஸ்பெரி லீஃப் டீ, ஓகேவா, அது வந்து இப்ப இந்தியாலயுமே கிடைக்குது. நான் நம்மளோட அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் சேனலோட மெயின் பேஜ்ல பாத்தீங்கன்னா 3 லிங்க் இருக்கும், இன்ஸ்டா லிங்க். நிறைய பேர் கேக்குறீங்க இன்ஸ்டால எப்படி அப்ரோச் பண்றதுன்னு. நம்ம இப்ப இதை பாத்துட்டு இருக்கீங்களா வீடியோ தமிழ் பிளாக், அந்த சேனலோட மெயின் பேஜ் போங்க, அதுல 3 லிங்க் இருக்கும். யூடியூப் லிங்க், நம்மளோட அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்,
வாட்ஸ்அப் இன்ஸ்டா லிங்க் 3 லிங்க்குமே அதுல இருக்கும். ஓகேவா? அதுல அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ராஸ்பெரி லீஃப் டீ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? எகெயின் உங்க டாக்டர்கிட்ட நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னோட மிட்வைஃப், அங்க மிட்வைஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷீ ரெக்கமெண்டட் தட்ஸ் வை ஐ ஹேட் இட். யூ செக் வித் யுவர் டாக்டர் பிஃபோர் யூ ஹேவ் சம்திங் நியூ இன் யுவர் லைஃப். ஓகே? ஏன்னா இந்த அக்கல்மேஷன்ஸ்லாம் சொல்லிடணும். ஸோ ராஸ்பெரி லீஃப் டீ நான் ஒரு அந்த 3rd trimester ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு பேக்கெட் குடிச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? ஒரு பேக்கெட் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நியரிங் டு 35 வீக் ஆனதுக்கு அப்புறம் 2 பேக்கெட்ஸ் ஆச்சு. அந்த லாஸ்ட் 1 வீக் இருக்குல்ல டெலிவரிக்கு, அப்போ 3 பேக்கெட்ஸ் குடிச்சேன் பர் டே. டீ சும்மா கிரீன் டீ மாதிரி தான். அந்த பேக்கெட் ஒன்று எடுத்து போட்டு வெந்நீர்ல இது பண்ணிட்டு அப்படியே அந்த டீ குடிச்சிட வேண்டியதான். ஓகேவா? அந்த மாதிரி நான் அதை குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஜாப்பனீஸ் அம்மா இருக்காங்களா, அவங்க சொன்னாங்க 18 உங்களுக்கு நார்மல் டெலிவரியா, நம்ம 1-2க்கே யோசிக்கிறோம். ஓகேவா? அவங்க சொன்னாங்க எங்களோட ஜாப்பனீஸ் முறையில ஒண்ணு இருக்கு. என்னன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, பைனாப்பிள் இருக்குல்ல, இந்த சென்டர் பார்ட்டையும் எடுத்துட்டு, இந்த ஒரு ரவை முள்ளு இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளீனா அந்த ஒரு ஹோல் பைனாப்பிள, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் பெயின் வரும்ல, அப்ப சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் திரும்ப ஆக்சுவல் பெயின் ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே அப்படிதான். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் பெயின் ஆரம்பிக்கும் போது ஒரு ஹோல் பைனாப்பிள நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா நார்மல் டெலிவரி கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. ஓகேவா? எனக்கு அது விஷயம் புதுசா இருந்தது. என்னடா இது, இப்படி எல்லாம் உண்டான்னு. வேணா நீங்க போய் இப்ப கூகுள் தான் இருக்கு, எல்லாத்துலயும் போய் நம்ம அடிப்போம்ல, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் சாப்பிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அதான் சொல்றது. ஓகேவா? யூ செக் வித் யுவர் டாக்டர் பிஃபோர் யூ டூ எனிதிங் சொல்லிட்டுனா சரி. இப்ப என்னன்னா அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இடையில மார்ச் 9, ஓகேவா, 9ஆம் தேதி ராத்திரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா 23ஆம் தேதி தானே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்ம தான் முதல் பிரசவம் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு என்னென்ன வேணும் வேணான்னு. அதனால மாமி டைப்பரு, குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை ஏற்கனவே துவைச்சி போட்டு எல்லாத்தையும், ஏன்னா இப்ப முன்னாடி எல்லாம் என்னன்னா புள்ள குலசாமிக்கெல்லாம் படைச்சிட்டு தான் புது ட்ரெஸ் எல்லாம் புள்ள பிறந்துதான் வாங்கணும், முன்னாடி வாங்கவே கூடாதுமாங்க. அதெல்லாம் கிடையாது. முன்னாடிலாம் ஒரு கெமிக்கலும் இல்லை. இப்பெல்லாம் பிள்ளைக்கு ரேஷ் வந்துருது. அதனால நீங்க லாஸ்ட் செமஸ்டர்ல ஸ்டார்ட் ஆன வேகத்துக்கே நல்ல துணிவெல்லாம் எடுத்துட்டு அலசி போட்டு, எல்லாம் மஸ்லின் கிளாத்லயே இருக்கும். ஓகேவா? ஐ வில் சூன் ஓப்பனிங் எ ஷாப். ஓகே? ஷாப் பேர் என்ன, குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சு எல்லாமே பிராண்டட் கிளாத்ஸ், 100% மிஷின் வாஷபிள். ஓகேவா? 6 மாசம் நீங்க அடிச்சு பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் ஒன்ன விட்டா நான் வேற எங்கேயும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கம்ப்ளீட்லி எக்கனாமிக்கல். ஓகேவா? ஸோ கடை பேர் என்னங்கிறதுலாம் நெக்ஸ்ட் வீக் நான் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ வி ஆர் ஓப்பனிங் எ ஷாப். மீன்வைல் என்னன்னா மஸ்லின் கிளாத்ல இருக்கிற டவல்ஸ், மஸ்லின் கிளாத் ட்ரெஸ்ஸஸ், பனியன்ஸ், அதுக்கப்புறம் இங்க நாட்டு போடுறது, இந்த இடத்துக்கிட்ட நாட்டு போடுறது, அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, ஒரு 20 செட்டு மொத்தமா வாங்கிக்கங்க. வாங்கி ஒரு 2-3 அலசி வெயில்ல காய போட்டு எடுத்து மடிச்சு வச்சிருங்க. ஓகே? மடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு, ஏன்னா முன்னாடியே டெலிவரி நடக்கலாம், இப்பதான் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. எனக்குதான் நான் சொல்றேனே, பாப்பா 14ஆம் தேதி பிறந்துட்டா, டியூ டேட்டு 22, எங்க 10 நாள் வித்தியாசம். சரியா? அதனால கடைசி நேரம் வரைக்கும் இல்லாம முன்னாடியே ட்ரெமஸ்டர் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. இன்னொன்னு, இந்த அணுக்கு நான் அடிபட்டதுனால எப்படின்னா, ட்ரெமஸ்டர் ஆரம்பிச்சதுல இருந்து செம தூக்கம். ஓகேவா? எதையுமே வீணாக்குறது கிடையாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் சைட்ல கவுந்து தூங்கிடுறது, மத்தியானம் தூங்குறது, எந்திரிக்கிறது, திரும்ப ஒரு 3 மணி நேரம் நடக்கிறது, அப்புறம் திரும்ப தூங்கிடுறது. எகெயின் நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறது முக்கியம் இல்ல, ஸ்டெப்ஸ்ல நடக்கணும். ஓகே? மேல கீழே ஏறி இறங்கணும். ஒரு பலவாக்கட்டை, நல்லா அகலமான பலவாக்கட்டை போட்டுக்கிட்டு அது மேல ஏறி இறங்குங்க. நொடிச்சிடக்கூடாது. சரியா? நல்லா அகலமா பெருசா ஒண்ணு வாங்கிட்டு நடங்க. இல்ல அகலமான ஸ்டெப்ஸ் இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா நல்லா சைட்ல ரெயிலிங் இருந்ததுன்னா புடிச்சுக்கிட்டு ஹஸ்பண்டையும் கூட வர சொல்லுங்க. இல்ல யாராவது கண்டிப்பா கூட வரணும், வர சொல்லிட்டு நடங்க. அதுதான் நம்ம பெல்விக் போனுன்னு சொல்லுவோம், இடுப்பெலும்பு. அதை டில்ட் பண்ணும். டில்ட் பண்ணாதான் பேபி கீழே அப்படி இறங்கும். ஓகேவா? நீங்க டில்ட்டே பண்ணாம அப்படி நேரா நடந்தீங்கன்னா பேபி இறங்காது. ஏன்னா வயிறு திரும்பல, வயிறு இறங்கலங்கிறதே 3rd trimester பெரிய கவலையா இருக்கும். அதுக்கு இதுதான் சீக்ரெட். ஓகேவா? நீங்க ஏறி இறங்கணும்னா நீங்க படியில ஏறி இறங்குனீங்கன்னா அந்த டில்ட்டிங் நடக்கும். இதுதான் இந்த லாங்கஸ்ட் லேபர் போகாம ஷார்ட் லேபருக்கும், நீங்க லேபர் நடந்துட்டு இருக்கும்போது யூ நீட் டு கோ ஃபார் த டில்ட்டிங். ஒரு பலாகடை போட்டு ஏறி இறங்குனீங்கன்னா சீக்கிரம் டில்ட் ஆகும், பேபி கடகடன்னு இறங்கும். ஓகேவா?
இப்ப எனக்கு மார்ச் 9ஆம் தேதி ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். 9:10 இருக்கும். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் படுத்தாச்சு. ஓகே, படுத்துட்டேன். எப்பவுமே என் கையில தான் தூங்குவான். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போட்டுட்டு ஒரு கழிச்சு படுத்திருக்கேன். தலைவாணிய தொடக்கி இடையில முட்டு கொடுத்துட்டு படுத்திருக்கேன். பெயின் வந்துருச்சு. ஓகேவா, அப்படி ஒரு பெயின் வருது. என்னடா அது, இதுதான் வந்து இப்படிதான் அணுக்கு இருந்தது. ஓகேவா, ஏன்னா எனக்கு வந்து அணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, போட்டு பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க, பெயின் வந்துருச்சு. அப்ப வந்து பெயின் வரையே இருந்தது. பெயின் வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சேன். ஐயோ, மாவு அரைக்கலையேடா. என் கவலைய பாருங்க. ஏன்னா அங்க யாரும் கிடையாதுல்ல எனக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு வீட்டுல ஏது மாவு, கடையில வாங்கினா புளிச்ச மாவெல்லாம் இருக்கும். பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு புளிச்ச மாவு திங்க முடியாது, யார் அரைப்பாங்கன்ட்டு மாவு அரைக்கலையாடா, என்னடா பண்றதுன்னு இதுவே பெரிய கவலையா போயிட்டு எனக்கு. சரி, இது சரி வராது அப்படின்னு நினைச்சிட்டு காலையில எந்திரிச்ச உடனே மாவு அரைச்சிடணும். காலையில எழுந்திரிச்சோடனே குழந்தை பொந்துச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு எந்திரி ஓடி போய் வலி வந்தோடனே முதல்ல நான் பண்ண விஷயம் மாவுக்கு ஊற போட்டதுதான். போய் ஊற போட்டு எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு கவலை தாகம்லாம் வந்து படுத்துட்டேன். ஆனா வந்து தூக்கமே வரல, எல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கேன், கேப் விட்டு வலிக்குது. அப்ப வந்து நான் ஒரு ஆப் வச்சிருந்தேன். ஓகேவா, பெயின்க்குன்னு பாக்குறதுக்குன்னு ஆப் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆப்பா தமிழ் நீங்க கேட்கலாம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நமக்கு தேர்ட் ட்ரிமஸ்டர்ல இதெல்லாம் சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து டெலிவரிக்கு முன்னாடி இந்த இன்டர்வல் இருக்குல்ல, பெயின் இன்டர்வல், அது 30 செகண்ட்ஸ்க்கு கம்மியா இருக்கணும். அப்படி இல்ல பனிக்குடம் உடஞ்சிருக்கணும். அப்படி இல்ல 4 சென்டிமீட்டராவது டைலேட் ஆயிருக்கணும். இல்லைன்னா வந்து பிளட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் நம்மள பெட்ல அட்மிட் பண்ணிக்குவாங்க. வலியா இருக்கு, 1 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருக்குன்னு போனோம்னா நீ வீட்டுக்கு வாத்தானு அனுப்பி விட்டுருவானுங்க சேர்த்து. அதனால நம்ம அதை பண்ண முடியாது. இங்கெல்லாம் வந்து லைட்டா பெயினா இருந்தாலும் அட்மிட் பண்ணிப்பாங்கல்ல, அங்க அப்படிலாம் கிடையாது. டெலிவரி பெயின்னா டெலிவரி பெயின் 4 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருந்தா மட்டும்தான் உள்ள அலௌடு. இல்லைன்னா வீட்டுக்கு போங்க, நாளைக்கு வாங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அதனால என்ன பண்ண, ஒருவேளை வந்து அப்படின்னா 4 சென்டிமீட்டர் வரணும்ல, சரி நம்ம அதுக்குள்ள இதெல்லாம் வந்து சமைச்சு எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் படுத்துட்டேன். ஆனா எனக்கு அதை நான் செக் பண்ணும்ல, ஒரு பெயினுக்கும் இன்னொரு பெயினுக்கு எல்லாம் 30 செகண்ட்ஸ் டைம் இருந்தா தானே நம்மளை வந்து உள்ள அலோவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல. அதனால அதை செக் பண்ணுவேன்னு அந்த ஆப்பை நான் இது பண்ணேன். எப்படின்னா அந்த பெயின் வந்தோடனே அதுல ப்ரெஸ் பண்ணிக்கணும், பெயின் போனோன்னா ஆஃப் பண்ணிடணும், திரும்ப அடுத்த பெயின் வரும்போது திரும்ப ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணா அது எக்ஸாக்டா எத்தனை செகண்ட்ஸ் இடையில இருக்குங்கிறத காட்டும். எனக்கு பார்த்தா 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தான் வருது. 30 செகண்டுக்கு ஒரு தடவை வந்தாதான் நம்ம உள்ள சேர்த்துப்பான். 1/4 மணி நேரம் இன்டர்வல் எங்கிட்டு கிடக்கு, 30 செகண்ட் எங்கிட்டு கிடக்கு. ஆக இது இன்னைக்கு ஆவறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா பெயின் வந்து போகுது. அந்த பெயின் வர்ற டைமுக்கு தூங்க தெரிஞ்சிடும், அப்புறம் திரும்ப தூங்கிடுவேன். இதே பிரசவமா இருந்திருந்தா இந்த சினிமாலாம் எதுக்குதான் அப்படி காட்டி தொலைறானோல தெரியல. என்னன்னா பொண்ணுக்கு டெலிவரினா பொண்ணு கத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னு அது கத்தணும், இப்படி மல்லாக்கப்படுத்திக்கிட்டு மாடு யோசிச்சு பாருங்க. ஓகேவா, மாடு சினையா இருக்கு, மாடு கண்ணு போடுது, அதை இப்படி திருப்பி மல்லாக்க படுக்க வச்சு அது வயித்த மேல காட்டி இப்படி படுக்க வச்சா எப்படிடா மாடு கண்ணு போடும்? எப்படி போடும்? இந்த பொசிஷன்ல தான் வந்து நம்மள உட்கார வைக்கிறாங்க. காலங்காலமா நம்மளும் குரங்கா இருந்து இப்படித்தானே இருந்திருப்போம், இப்படி கீழே குனிஞ்சு இப்படி கை வச்சு. இப்ப குரங்கு இப்படித்தானே நடக்குது, அந்த மாதிரிதான் நம்மளும் நடந்திருப்போம். நம்மள இப்படி மல்லாக்க கொண்டு போய் படுக்க வச்சா எப்படி குழந்தை பிறக்கும்? இப்படி குனிஞ்சு இருந்தோம்னா தானே கிராவிட்டியில குழந்தை பிறக்கிறது ஈஸி. இததான் அங்க பண்ணுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருக்குன்னா உடனே கொண்டு போய் உங்களை மல்லாக்க படுக்க வைக்க மாட்டாங்க. நீங்க மாடு மாதிரி இப்படி இப்படி நிக்கணும், இன்னும் டைலேட் ஆகும். ஓகேவா, கிராவிட்டிக்கு எந்திரிச்சு நிக்க சொல்லுவாங்க, அப்பதான் உங்களுக்கு டைலேட் ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் இப்படிதான் இருக்க சொல்லுவாங்க. ஓகேவா, அப்புறம் நீங்க எந்த பால், அந்த பால்ல தான் வந்து எல்லாருமே உட்காருவாங்க. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, எஸ்பெஷலி 3rd மந்த்ல எல்லாம் இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பால் கொடுக்குறேன். இதையும் நான் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்லயே ஆட் பண்றேன். உங்க ஹைட்டுக்கு, ஓகேவா, இப்ப நான் வந்து 5.2, என் ஹைட்டுக்கு 54 சென்டிமீட்டர் தான் அந்த பாலோட ஹைட் இருக்கணும். ஓகே, இப்ப உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பாலோட ஹைட் மாறும். ஓகே, அந்த சைஸ்ல தான் நீங்க கீழே உட்காரணும், அந்த பால்ல தான் உட்காரணும். 3வது ட்ரிமஸ்டர் ஃபுல்லா அதுலதான் உட்கார்ந்தேன். ஓகேவா, எனக்கு வந்து அதாவது பேபி கன்ஃபார்ம் ஆகி 7 மாசத்துக்கு அப்புறத்துல இருந்தே ஃபுல்லா அந்த பால் தான். எங்கேயாவது கீழே உட்காரனா சோஃபா எல்லாம் கிடையாது. மெயினா நீங்க இப்படி உட்காந்து இப்படி சாஞ்சிக்கிறீங்க தெரியுமா, அப்படி உட்காரவே கூடாது. அது என்ன பண்ணும்னா அந்த இடத்துல இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வந்து இப்படி முன்னாடிதான் உட்காரணும். ஒரு வேளை சேர்ல உட்கார்ந்தாலுமே பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பால் தான். எப்பவுமே நீங்க பால்ல தான் உட்காரணும். அதுல உட்காந்தா ஒரு நொடிச்சுக்கிட்டு விழுந்துரும், அதெல்லாம் இல்லை.
ஓகேவா. அது நல்லா பெருசா இருக்கும். நீங்க உட்காந்தீங்கன்னா உங்க பம்மை தாங்குற அளவுக்கு அது அகலமாவும் இருக்கும். எல்லாரும் ஆபீஸ்லலாம் யூஎஸ்ல பிரெக்னன்சின்னு வந்துட்டாலே முதல்ல அந்த பாலை வாங்கி தான் சேருக்கு பதிலாக போட்டுப்பாங்க. அதுல உட்காந்துதான் வேலை பார்ப்பாங்க. ஓகேவா. நீங்க அதுல உட்காந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஓகேவா. எனக்கு அப்படிதான் ஆச்சு. அதனால நான் அதை சொல்றேன். சரியா. சோ அந்த பால்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் எடுத்துட்டு போயிடுவோம்னு நினைச்சேன். ஆனா என் ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நாங்க அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில நான் இப்ப எதையுமே சமைச்செல்லாம் வைக்கலையா, பெயின் வந்து போகுதா, அந்த பெயின் வந்து போற கேப்ல தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் டெலிவரிக்கு அப்புறம் 10 நாளைக்கு நமக்கு கொட்டு தூக்கம் இருக்க போறது இல்லைன்னு. ராத்திரி பகல நான் இருந்தாகணும். இன்னொன்னு என் பெரிய பையன் வேற என்கிட்ட தான் சாப்பிடுவான். அதனால அவனுக்கும் சாப்பாடு ஊட்டணும். அதாவது அவனுக்கு 1.5 மணி நேரம் சாப்பாடு. சொல்ல போனா நான் ட்வின்ஸை ஹேண்டில் பண்ற மாதிரி தான். அவனுக்கு 1.5 மணி நேரம் சாப்பாடு ஊட்டணும், பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கணும், இடையில சமைக்கணும். ஓகேவா. இதெல்லாம் இருக்கு. ஸோ நான் எல்லா வேலையும் எங்க ஹஸ்பண்ட் பார்த்து வச்சிருப்பாரு. சமைக்கிறது என்ன ரெடி பண்ணணும், இது போக நம்ம சேனல்லே வந்து அவசர மெட்டர்னிட்டி சமையல் நான் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பேன். என்னால எப்பெல்லாம் முடியலையே என் ஹஸ்பண்ட் அந்த ரெசிபி பார்த்துதான் சமைப்பாரு. ஓகேவா. ஸோ இதுக்கு இடையில இந்த பெயின் வரவும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், அதெல்லாம் விடிஞ்சு. ஓகேவா. இப்ப நமக்கு தேவை தூக்கம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இன்னும் போக போக பெயின் கிட்ட கிட்ட வரும். அப்ப நமக்கு எனர்ஜி வேணும். நம்ம இப்பவே அந்த இது சீமான்லாம் காட்டுற மாதிரி சீன் போட்டு அப்படிலாம் அழுதோம்னா கடைசியில புள்ளைய வந்து முக்கி நம்ம தான் வைக்கணும். அப்ப எனர்ஜி இருக்காது. ஏன்னா முன்னாடியே பிள்ளைக்கு பார்த்துட்டோம் இல்லையா. அப்ப அந்த சினுங்கள் கொஞ்சல் எல்லாம் என்கிட்ட இருந்தது. செகண்ட் டெலிவரிக்கு தெரிஞ்சு போச்சு, என்னதான் இருந்தாலும் நம்ம தானே பிள்ளைய பெத்தாகணும் அப்படின்னு. அதனால வந்து இப்ப அந்த குழுக்கள்லாம் என்கிட்ட கிடையாது. இப்ப ப்ராக்டிகாலிட்டி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால சரின்ட்டு இப்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தூக்கம் தான்டா. இந்த பெயினுக்கு வந்து மனசை எடுத்துட்டு போக கூடாது, இந்த பெயினை பத்தி நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள லா லிட்ரலி. ஓகேவா. இதுதான் என் காதுக்குள்ள கேட்டுச்சு. நம்ம யார் தும்புக்கும் யார் தும்புக்கும் போனதில்லை, யார் தும்புக்கும் போனதில்லை அப்படின்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த லா அதே நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி படுத்துட்டேன். ஸோ அந்த பெயின் வரப்பெல்லாம் கொஞ்சம் அரை தூக்கமா மொழி போறோம், திரும்பவும் தூங்கிடுவேன். இப்படியேதான் இருந்தது. பட் ஆனா விடிய விடிய பெருசா தூங்குவேன்னு சொல்லிட முடியாது. இருந்தது. காலையில 9 மணிக்கு டாக்டர்கிட்ட போங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு பெயின் வந்து போகுது, என்னன்னு தெரியல, ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் பார்த்துருவோம்ட்டு 9 மணிக்கெல்லாம் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை போட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. இதுக்கு இடையில காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு மாவு அரைச்சிட்டேன். இவ்வளவு பீதியில இருந்திருக்கேன் பாருங்க. மாவு அரைச்சிட்டேன். அரைச்சி வச்சுட்டு அணுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கான ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து என்னென்ன சமைக்கணும், ஒருவேளை வந்து நம்ம இன்னைக்கு போயிட்டோம், இன்னைக்கு டெலிவரி உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே குழம்பெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு இது வந்து இன்னைக்கு ஈவினிங்க்கு, நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். ஏன்னா எப்படி நமக்கு நார்மல் டெலிவரி தான். என் நினைப்ப பார்த்தீங்களா. ஓகேவா. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டுக்கு சட்னி, மறுநாள் காலைக்கு சட்னி, மறுநாளைக்கு வந்து எனக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு காளான் சூப்பு எல்லாம் வச்சு தூக்கி பேக் பண்ணி எல்லாத்துலயும் நேம் டேக் போட்டு உள்ள ஃப்ரிட்ஜ் உள்ள தூக்கி வச்சுட்டு கிளம்பியாச்சு ஆஸ்பத்திரிக்கு. 9 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் அம்மாவை பார்க்கணும். 8:45 பெயின் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் பெயினே வரல. ஓகேவா. என்னடா இது அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கரெக்டா கொண்டு போய் காட்ட போற நேரத்துக்கு பெயின் நின்று போச்சு. பெயின் நின்றுச்சு, என்ன சொல்றது அப்படின்ட்டு போய் அவங்கள பார்த்தா 9 மணிக்கு போனோன்னே அவங்க சொன்னாங்க, என்னம்மா பெயின் இருந்தீங்கன்னா, இப்போ பெயினே இல்லை டாக்டர், ரொம்ப பிளெயினா இருக்கு. அதனால எவ்வளோ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்துச்சுன்னாங்க. அப்போ 12 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மாறி இருந்தது. 12 மினிட்ஸுக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்கு டாக்டர். இப்போ வரலையாருன்னா, இல்லை இப்போ பெயின் வரலான்னு. இன்னொரு ½ hour வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, ½ hour வெயிட் பண்ணி பார்த்தா பெயினே இல்லை. என்னடா இது அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது, அது ஃபால்ஸ் பெயின். ஓகேவா. ஒன்று ஹோல் நைட் எனக்கு வந்திருக்கு, பட் இட்ஸ் அ ஃபால்ஸ் பெயின். ஸோ அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் அப்பனா எனக்கு எப்போதான் குழந்தை பிறக்கணும்னு. இப்போ இதுலேருந்து 10 daysல பிறக்கலாம், 10 days தான் உங்களுக்கு டைம் இருக்கு ஆல்ரெடி. ஸோ இது ஃபால்ஸ் பெயினாக தான் இருக்கும். இல்லை டாக்டர் ஓவர் த நைட் கண்டினியூஸாக இருந்திருக்குன்னா, சரி வாங்க எதுக்கும் செக் பண்ணிடலான்னு வெஜைனல் செக் பண்ணாங்க. வெஜைனல் செக் பண்றாங்க. இப்பெல்லாம் நான் பாக்குறேன் இந்த பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா வெஜைனல் செக் பண்ணா அதெல்லாம் முடியாது, இந்த ஸ்லிப்பு தெரியுது இழுத்து மூடு, ஷாலை 2 சைடு போடு, ஸ்கூல்ல பிடி மிஸ் அடி வாங்கிருப்போம் தெரியுமா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப புள்ள பத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம் கரெக்டா. இன்னமும் தலைப்பிரசவத்துல டெத் எல்லாம் நடக்குது. உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல. ஓகேவா. ஆனா இனிமே நம்ம அம்மா
கொஞ்சம் தெம்பா இருக்கணும், தைரியமா இருக்கணும். டாக்டர் காட்டுனா அவங்க செக் பண்ணணும்னா, வெஜினல் செக்கிங் பண்ணணும்னா காட்டினா தானே அவங்க செய்ய முடியும். நீங்க காட்டினா தானே செய்ய முடியும். அதுவே இல்லாம குடுக்குறா எப்படி செய்யறது? இப்ப ஒரு நாளைக்கு 100 பேர் அவங்க பாக்குறாங்க, 200 பேர் அவங்க பாக்குறாங்க. நீங்க வீட்டுல செல்லம் கொஞ்சம் மாதிரியே போய் ஹாஸ்பிட்டல்லையும் செல்லம் கொஞ்சம்னா என்ன பண்றது? அதுவும் பொண்ணு கூட பரவாயில்ல, பொண்ணோட அம்மா போடுற சீன் தான் தாங்க முடிய மாட்டேங்குது. ஓகே, ஐயோ டாக்டர் அவ்வளவு என்ன முடியாது, வெஜினல் செக் தானே பண்றாங்க, புள்ள பிறக்கணுமா வேணாமா நீங்களே டிசைட் பண்றீங்களா ஆபரேஷன்? உலகத்துல இருக்கிற எல்லா ஆர்கானிசமும் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா என்ன? இப்ப இந்த வீடியோவை நீங்க எதுக்கு பாக்குறீங்க? நார்மல் டெலிவரி நடக்குமாங்கிறதுக்கு தானே பாக்குறீங்க. அப்ப அங்க போய் வெஜினல் செக்கிங் பண்ணும் டாக்டர் சொன்னா நீங்க கஷ்டமா தான் இருக்கும். யூ ஷுட் காம்ப்ரமைஸ். ஓகே, நீங்களே உங்களை கன்சோல் பண்ணிக்கணும், சமாதானப்படுத்திக்கிட்டு ஓகே நான் அம்மா இனிமே என் பிள்ளைய நான் பாக்கணும் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு தான் நீங்க காட்டணும். லைட்டா வலிக்கதான் செய்யும். இதுக்கெல்லாம் இது பண்ணா என்ன பண்ண முடியும்? சைக்கிள் கத்துருப்போம், எல்லாரும் விழுந்துதானே எந்திரிச்சிருப்போம். அப்பெல்லாம் உங்க பிள்ளைங்க விழுந்து எந்திரிக்கலையா? ஐயோ என் பொண்ணால முடியாது அப்படிங்க வேண்டியது. அப்படியெல்லாம் முதல்ல அம்மா இருக்கக்கூடாது, பொண்ணோட அம்மா. ஓகேவா? யூ ஷுட் பி ஸ்ட்ராங். அப்பதான் அவளும் கொஞ்சமாவது காட்டுவா. நீங்களே கூட ஊத்துனீங்கன்னா அப்புறம் உங்க பொண்ணு எப்படி காட்டும்? உங்க பொண்ணுக்கு நார்மல் டெலிவரி வேணாமா? 7 லேயர் கிழிக்கணும். சி செக்ஷன் இஸ் அ மேஜர் சர்ஜரி. ஓகே, டாக்டர்ஸும் சி செக்ஷனு எங்க கூட காசு வரணும். இப்ப நான் இந்த டாக்டர் பண்றது கிடையாது, ஏன்னா அவங்க பாக்குற பேஷண்ட்ஸே ஹெவியா இருக்கு. இந்தியால டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பாவங்க. ஏன்னா நான் பாத்திருக்கேனே, இப்ப யூஎஸ்ல இப்ப என்னோட டாக்டர் எனக்கு டெலிவரி பாக்கல, நான் போனது அவங்கள்ட்ட தான் கன்சல்டிங். ஆனா சண்டேஸ் அவங்க லீவு. ஓகே, அவங்களோட லீவ் டேஸ்ல அவங்க வரலன்னா டியூட்டி டாக்டர் யாரும் அவங்க தான் நமக்கு டெலிவரி பார்ப்பாங்க. இங்க அப்படியா? உங்க பொண்ணுக்கு அந்த டாக்டர் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு மண்டே சண்டே அன்னைக்கு பெயின் வருதுன்னா அவங்களும் புள்ள குட்டி வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம கேஸ்க்கு நம்ம தான் போகணும்னு ஓடி வருவாங்க. எத்தனை பேஷண்ட் அவங்க பாக்குறாங்க வாழ்க்கை அந்த லைஃப் சைக்கிள். அவங்களுக்குன்னு இந்த தீபாவளி பொங்கல் எதையுமே வச்சுக்கிறது இல்லை டாக்டர்ஸ். அப்படிதான் ஓடி வந்து பாக்குறாங்க. அப்ப அவங்க வந்து பார்க்கும்போது இத்தனை பேஷண்ட் அவங்க ஹேண்டில் பண்றாங்கும் போது நம்ம பிள்ளைய நம்ம கூப்பிட்டு போறோம்னா நம்ம தான் இதெல்லாம் சொல்லணும். பாப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நீ தான் காட்டணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும் வீட்டுல. என்னோட டாக்டர் இப்ப நான் பாத்துட்டு இருக்க கரண்ட் டாக்டர் என்கிட்ட புலம்புனதுலாம். ஓகேவா, 10 கேஸ்ல 2 பேர் தான் அமைதியா காட்டுறாங்க வெஜினல் செக்கிங்லாம். 8 பேஷண்ட் காட்டுறது இல்ல. அங்க வந்துதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சி, நான் எவ்வளவு ப்ரீஷியஸ் தெரியுமாங்கிறதெல்லாம் அப்படியே அந்த சினிங்கள்ல தான் காட்ட வேண்டியது. அப்புறம் எதுக்கு புள்ள பெத்துக்கிறீங்க? புள்ள பெத்துக்கணும்னு எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். நம்ம புள்ளைய தானே நல்லா வருமா இல்லையான்னு செக் பண்றாங்க, அதுக்கு ஒழுங்கா காட்டணும்ல. நீங்க நினைக்கலாம் பாரு இதெல்லாம் சொல்லுது இனிமே சேனல்ல பார்க்க வேணாம்னு. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். இடித்துரைக்கிறது தான் நல்ல நட்பு. ஓகேவா? நீ செய்யறதெல்லாம் செய்யறின்னு சொல்றது கூடா நட்பு. ஓகேவா? எனக்கு நான் எப்படியோ என் தங்கச்சிங்களை நான் எப்படி பார்ப்பனோ, என் தங்கச்சி நான் எப்படி பார்ப்பனோ, தட்ஸ் ஹவ் ஐ எம் ஷேரிங் திஸ் வித் யூ. ஓகே, நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். எடுத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா அது உங்க புள்ள, ஊரா விட்டு புள்ள கிடையாது. உங்க புள்ள உங்க குழந்தை நல்லா வரணும்ல. கரெக்டா? நார்மல் டெலிவரி ஈஸி, கொஞ்சம் பெயின் இருக்கும், பட் அதை ஓவர் கம் பண்ணலாம். இப்பெல்லாம் எபிடியூரலுக்குன்னு தனியா இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஓகே, எனக்குலாம் நேச்சுரல் பர்த், நான் எபிடியூரலே எடுத்துக்க முடியல. என் கதையை சொல்றேன் ஃபுல்லா. ஓகேவா? இது அடுத்த எபிசோட தான் சொல்லணும், இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இது பார்ட் 1 நான் போடுறேன். பார்ட் 2 வில் சி இந்த ரெஸ்ட். ஸோ இப்போ இதுல என்ன நடந்ததுன்னு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 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 ஃபால்ஸ் பெயினுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கிறத சொல்லி இதோட நான் இதை முடிக்கிறேன். ஓகேவா? என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒரு வெஜினல் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே டாக்டர் பண்ணிடலாம்னு வெஜினல் செக் பண்ணாங்க. பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருக்கு தமிழ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 2 டேஸ்லயும் குழந்தை பிறக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு 10 டேஸ் கழிச்சும் பிறக்கலாம். ஆனா டைலேட் ஆயிருக்கு. டாக்டர் 10 டேஸ்ல ஏன்னா ஒரு நாள் ஓவர் நைட் ஃபுல்லா தூங்கல, 10 டேஸ்னா அதுக்குள்ள பாடி டயர்ட் ஆயிடும், ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயம். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணா எழுந்தெல்லாம் உட்கார முடியாது, ஒரு 4 நாளைக்காவது எழுந்து உட்கார முடியாது. என் பெரிய பிள்ளைய யார் பாப்பா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய பயம். அதனால என்னன்னா இந்த தடவை நானும் என் ஹஸ்பண்ட் மாதிரி தான் போயிருந்தோம். ஸோ ஓகே, அன்னைக்கு அண்ணன் வரல, அண்ணன் தான் அணுவை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டுமா போயிருந்தோம். ஸோ டாக்டர் அப்படி சொல்லவும் நான் உடனே கேட்டேன், சரி டாக்டர் ஃபாஸ்டா ஏர்லியரா டெலிவரி நடக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லை, ஒரு வெஜினல் கிளீனிங் பண்ணிட்டோம்னா இந்த மேல இருக்கிற அந்த ஒரு பை இருக்கும், அதை ஜஸ்ட் கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா இமீடியட்டா பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். இல்லைனாலும் ஸ்டார்ட் ஆகும், பட் அது ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும். இப்போ பண்ணிட்டோம்னா உடனே ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் அந்த கிளீனிங் முதல்ல பண்ணிடுங்கன்ட்டேன். ஏன் ஹஸ்பண்டா பண்ண வேணாம், அதுவா ஸ்டார்ட் ஆகட்டும், எதுக்கு நீ இப்போ பண்ண சொல்றதா? ராத்திரி எல்லாம் நீங்க மல்லாக்க படுத்து தூங்கிடுவீங்க, கரெக்டா? எவன் வலியோட உட்கார்ந்து இருக்கிறது?
முட்டை விடுற கோழிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இல்ல டாக்டர் நீங்க கிளீன் பண்ணுங்க, நீ செவில இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளீன் பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் டாக்டரும் கிளீன் பண்ணிட்டாங்க. கிளீன் பண்ண வேகத்துக்கு நான் என்ன பண்ணேன், இங்க இருந்து நேரம் வீட்டுக்கு தானே போகணும். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நீங்களும் லீவ் அப்போ அப்ளை பண்ணிட்டுங்க, ஏன்னா பேரண்டல் லீவ் மென்னுக்கு உண்டு. ஸோ அதனால அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்க காஸ்கோ போவோம். அதனால காஸ்கோ நான் போற ஏற்கனவே வீடியோஸ்லாம் இருக்கும் நம்ம சேனல்ல, சஜஷன் தரேன். அதான் காஸ்கோ கடை, ஓகேவா? அங்கதான் போய் ஹோல்சேல்ல எடுக்கிறதுலாம் எடுப்போம். போய் ஒரு முழு கோழிய அப்படி நான் வாங்கவே மாட்டேன், சரியா? போயிட்டு ஒரு முழு கோழியை வாங்கி, ஏன்னா இப்ப என்ன என் டாக்டர் சொல்லி அனுப்பியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து உங்க பெயினை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, பெயினை கான்சென்ட்ரேட் பண்ணாம நீங்க வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் பெயினை வந்து மூளைக்கு எடுத்துட்டு போகாம என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்க, நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குங்க, ஸோ தட் வந்து பெயின் அந்த இன்டர்வல் வந்து சீக்கிரம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ உங்களால உட்காரவும் முடியல நிக்கவும் முடியல பெயின் வரும்போது அப்படின்னா அப்ப ஹாஸ்பிட்டல் வாங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான் டைலேட் ஆயிருக்கு, 4 சென்டிமீட்டர் தான் யூஆர் அலவுட் டு கெட் இன் ஹாஸ்பிட்டல், நீங்க வந்தீங்கனாலும் திரும்ப நாங்க உங்களை அனுப்பிடுவோம்ட்டாங்க. இதனடா வம்பா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ஓகே அது எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது 4 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருக்குன்னா, உங்களால வந்து பெயின் வரும்போதும் சரி பெயின் இல்லாதமே சரி உங்களால உட்காரவும் முடியாது நிக்கவும் முடியாது, அப்படி நீங்க எப்ப இருக்கீங்களோ அப்பதான் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் வரணும். இதுக்கு இடையில உங்களுக்கு பனிக்கோணம் உடஞ்சிட்டுனாவோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிளட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் இது 3த்துல எதுவுமே நடக்கல. சரி ஓகே, ஆனா பெயின் மட்டும் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெயின் ஆரம்பிக்கல அவங்க கிளீன் பண்ணதுல இருந்து, ஓகேவா? நீங்க வாங்க நம்ம காஸ்கோ போகணும்னு போய் ஒரு முழு கோழியை வாங்கிட்டேன், ஓகேவா? அது போக வந்து ஹோல் ஃபுட்ஸ் போனோம்னா பேஸ்ன்னு கிடைக்கும், கொடுவா, ஓகேவா? எனக்கு கொடுவா தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு மீன் விரும்பி, ஓகேவா? 7 நாள் மீன் வச்சா அப்படி சாப்பிடுவேன், ஓகே? அதனால போய் பேஸ், அதுக்கப்புறம் வந்து அது என்ன சொல்லுவாங்க, சால்மன், சால்மன்லேயே வந்து அலாஸ்கன் சால்மன் ஒன்று இருக்கும், அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். ஸோ அதை வாங்கி அதை தனியாக எடுத்து நான் தனியாக ஸ்மோக் பண்ணி அவனில் வச்சு அதை ஸ்மோக் பண்ணி ஒரு 4 டிரைவத்துக்கு உள்ளே போட்டு ஒரு முழு கோழியை நின்று கட் பண்றேன். கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பெயின் வருது, அப்படியே கிச்சன் டேபிள புடிச்சிட்டு உட்காருவேன், ஓகேவா? பெயின்ல திரும்பவும் அந்த பெயின் ரிலீஃப் போனதுக்கு அப்புறம் ஸ்குவாட் பண்ணி உட்காருவேன், ஓகேவா? திரும்பவும் எந்திரிச்சு திரும்பவும் கட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ அந்த கோழி என் ஹஸ்பண்ட் சொல்றாரு நான் டீபோன் பண்ணி தரேன்னு. இல்ல நான் வந்து என் பெயினை வந்து என் மைண்டுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு தான் நான் இதை பண்றேன், என்னை விட்டுருங்க, நான் ஏதாவது பண்ணிட்டு போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் கட்டிங், ஓகே? ஸோ இப்போ வந்து எனக்கு 1 சென்டிமீட்டர் தான் டைலேட் ஆயிருக்கு, பட் அதுக்கே என்னால் பெயின் தாங்க முடியல. ஸோ என்ன நினைச்சேன், சரி இதை நம்ம செஞ்சே ஆகணும்னு அந்த ஃபைனாக சாப் பண்ணி அதை போட்டு முழு கோழியை போட்டு சூப்பு வச்சேன் அன்னைக்கு, ஓகேவா? பிரியாணி ஆண்டாவை எடுத்து வச்சு, ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து இன்னைக்கு நைட் அதை குடிக்கணும், நாளைக்கு நைட்டு அதை குடிக்கணும். நிறைய பேர் டெலிவரி அப்ப சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, குழந்தை பிறந்தோன்னா மொதல் 3 நாள் எனக்கு பாலே இல்லை, மொதல் 3 நாள் பாலே இல்லை. முதல் நாள் நீங்க என்னத்தை திங்கிறீங்க, ஒன்னத்தையும் திங்கிறது கிடையாது, ஓகேவா? ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் இருந்தா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். பட் நார்மலா இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடணும். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, நம்ம போய் எங்க டெலிவரிக்கு பேபிக்கு முக்கும் போது ஆய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ அது ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுமே, நார்மல் இப்பெல்லாம் நினைக்கிறீங்க, எந்த உலகத்துல இருக்கீங்க? தினம் திங்குறீங்க, போய் தானே ஆகணும், அது ஒன் ஆஃப் த பார்ட். இன்னொன்னு, உங்களுக்கு டெலிவரி ஆரம்பிக்க போகுதுன்னா அதுக்கு 1 வாரத்துல இருந்தே உங்களோட மோஷன் எல்லாம் வந்து நார்மலைஸ் ஆயிடும், ஓகே? உங்களுக்கு எதுவுமே வந்து ரெக்டம்ல தங்காது. உங்களுக்கு வந்து அந்த நார்மலாவே இந்த லூஸ் மோஷன் மாதிரி ஃப்ரீ மோஷன் போறதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஒன்ஸ் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா லூஸ் மோஷனுக்கான ஹார்மோன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்க சாப்பிட்றது எதுவும் உங்க வயிற்றுலே இருக்காது. நீங்க டெலிவரி அப்போ உங்களுக்கு பெயின் இருந்தப்ப உங்களுக்கு மோஷன் வருதுன்னா இடையில உங்களுக்கு இன்டர்வல் டைம் இருக்கும். ஒரு பெயின்ல இருந்து இன்னொரு பெயினுக்கு இடையில 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் அசால்ட்டா இருக்கும். கடைசி 4 hours தான் அது சுருங்கும். ஸோ அது வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு இடையில மோஷன் வந்ததுன்னா நீங்க போய் பாத்ரூம்ல உட்காந்து மோஷன் போகலாம், ஓகே? இன்னொன்னு, நீங்க மோஷனுக்கு முக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லூஸ் மோஷனுக்கான ஹார்மோனும் உங்க பிரெயின் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். உங்க ரெக்டம்ல எதையுமே அது தங்க விடாது, தானாவே போயிடும். இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு திங்காம இருக்காதீங்க, சரியா? அதனால நான் வந்து இந்த கோழி சூப்பை ஒன்னா வச்சு ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிவிட்டு அந்த இவங்க எனக்கு வந்து இன்னும் எங்க எங்க குலதெய்வம் வந்து பச்சையம்மன், ஓகேவா? பச்சையம்மனே சொன்ன மாதிரி இருந்தது வந்து பைனாப்பிள் சாப்பிடுன்னு. அதனால அன்னாசி பழத்தை முழுசா வாங்கி சாப்பிட்டேன். இது வந்து முரட்டு வைத்தியம், நீங்க எல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க.
எனக்கு சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு பெரியவங்க மாதிரி சொன்னாங்க. சந்தக்குட்டி ஸ்கூல்ல வந்துச்சா? என்னடா நீ 12 மணிக்கு விட்டாங்க கார்த்திகனா? சரி சரி சரி, எவ்வளவு வந்துருச்சு. நான் பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றேன். இது வரைக்கும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப சொன்ன எல்லா திங்ஸுமே நம்மளோட பேஜ் சேனல்ல அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் இருக்கும், அதுல போய் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு பார்ட் 2 இமீடியட்டா அடுத்து ஷேர் பண்றேன். எகைன் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல நம்ம ஒரு கடை திறக்கிறோம். எல்லாமே கிட்ஸ் வேர் பேஸ்டு தான். அது என்ன ஏதுங்கிறத நான் இமீடியட்டா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.